ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த லெசனில் இருக்க 3 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு 2 parallel சார்ஜ்டு இன்ஃபைனைட் ஷீட்ஸ். இப்போ டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 இன்ஃபைனைட்லி சார்ஜ்டு பிளைன் ஷீட்ஸ் இருக்குது. இன்ஃபைனைட் அப்படின்னா அந்த ஷீட்டோடைய சைஸை மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ்டு ஷீட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஷீட் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் நிறைஞ்சிருக்கு, இன்னொரு ஷீட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அதனால தான் இதோட டென்சிட்டியை நம்ம ப்ளஸ் சிக்மா அப்படின்னு சொல்கிறோம், இதோட டென்சிட்டியை மைனஸ் சிக்மா அப்படின்னு சொல்கிறோம். சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்ட்டு நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். இப்போ இதில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, P1, P2, P3. ஃபஸ்ட்டு P3 பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே அவுட்வர்ட்ஸில் போகும், நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இன்வர்ட்ஸில் போகும். இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கொஷின்லேயே பார்த்துருப்போம். இங்கே பாசிட்டிவ் வெளில போகுது, நெகட்டிவ் உள்ளே வருது. P2 பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வெளியில் போகுது, நெகட்டிவ் உள்ளே வருது. ஆனால் P1 பார்க்கும் போது பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி, நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி இன்வர்ட்ஸாகவே போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம தியரி பார்ட்குள்ளே போகலாம். கன்சிடர் 2 infinitely large charged plane sheets with equal and opposite charge densities plus sigma and minus sigma which are placed parallel to each other. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 infinitely large charged plane sheets எடுத்துக்கிறோம். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் டென்சிட்டிஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் பேரலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், த எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் அவுட்சைட் த பிளேட்ஸ் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் காஸ் லா. எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பிளேட்டுக்கு இடையிலே இருக்கும், அந்த பிளேட்டுக்கு வெளியிலேயும் இருக்கும். அதை நம்ம காஸ் லா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபைனைட் சார்ஜ்டு பிளைன் ஷீட் இஸ் sigma by 2 into f epsilon naught and it points perpendicularly outward if sigma greater than 0 and points inward if sigma less than 0. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்ஃபைனைட் சார்ஜ்டு பிளைன் ஷீட்டுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூடு சிக்மா பை 2 இன்ட்டு எஃப் எப்சிலான் நாட். சப்போஸ் அங்கே மேக்னிடியூட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்காம வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு யூனிட் வெக்டார் வந்திருக்கும். பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அண்ட் இட் பாயிண்ட்ஸ் பெர்பெண்டிகுலர்லி அவுட்வேர்டு. சிக்மா 0 கிரேட்டராக இருக்கும் போது அது ஒரு பாசிட்டிவாக கிடைக்கும், அப்போ வெளியில் போகுதுன்னு சொல்கிறாங்க. சிக்மா லெஸ் தென் 0 இருக்கும் போது நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அது இன்வேர்டாக பெர்பெண்டிகுலராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த பாயிண்ட்ஸ் P2 and P3, the electric field due to both plates are equal in magnitude and opposite in direction. As a result, electric field at a point outside the plates is 0, but between the plates, electric fields are in the same direction, that is towards the right, and the total electric field at a point P1 is. அது P2 and P3 அந்த 2 பாயிண்ட்டை பார்க்கும்போது அந்த 2 பிளேட்ஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்க்கும்போது மேக்னிடியூட் சேமாக தான் இருக்குது, ஆனால் டைரக்ஷன் தான் ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேக்னிடியூட் அப்படின்னா சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது, டைரக்ஷன் பாசிட்டிவ் இங்கே இந்த சைடு போகுது ரைட்டில், இங்கே லெஃப்ட் சைடில் போகுது. ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கனால அந்த பிளேட்டை விட்டு வெளியில் போகிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த P1 பாயிண்டில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு, அதாவது ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த இடத்துல மட்டும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் பார்த்திங்க அப்படின்னா சிக்மா பை 2 இன்ட்டு எஃப் எப்சிலான் நாட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் போகிறனால ரெண்டுத்துக்குமே அதே போட்டுக்கிறோம். அதை ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்மா பை எஃப் எப்சிலான் நாட்டாக மாறிடும். The direction of the electric field between the plates is directed from positively charged plate to negatively charged plate and is uniform everywhere between the plates. அந்த P1 பாயிண்ட் பார்த்துருப்போம், அந்த நடுவில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்லேருந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டுக்கு போயிட்டுருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த பிளேட்டுக்கு இடையில் எல்லா இடத்துலையுமே யூனிஃபார்மாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் அந்த கொஷின் முடிஞ்சுது. இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு 2 parallel charged infinite sheets இந்த கொஷின் பார்த்துருப்போம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஷின் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.